பட்டர்ஃப்ளை மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி தலையில ஒரு கேப் இருக்கும், குட்டியா ஒரு கேப் இருக்கும், அதுவும் அழகா இருக்கும். மேலுமே நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. இது என்ன ப்ரோ இது? இத பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்குது பாத்தீங்களா? பளிச்சுன்னு இருக்கு. கோல்டன் ஒயிட் இது. நிறைய இந்த ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கடா. ஆமா. இத கோல்டன் சொல்லி விற்பாங்க. அந்த டைம் சொல்லி மென்ஷன் பண்ணி மீன் அழகா வீடியோலயே குட்டி போடுதுங்க அப்படின்றாரு. நான் போய் பாக்குற மீன் கலர் கலரா வேற வேற வெரைட்டி வாங்கி ஒன்னா விட்டுக்கிறாங்க. அது மிக்ஸ் ஆயிரும். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படி விடலாமா? அதோட இம்யூனிட்டி பவரை குறைக்குங்க. ஓகே. இந்த மாதிரி மீனுக்கு என்ன பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ? இப்ப நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். எங்க இருக்கேன் அப்படின்னா மதுரையில ஒரு கப்பி ஃபார்முக்கு வந்திருக்கேன். எம்என் கப்பி ஃபார்ம். எம்என் கப்பி ஃபார்ம்னு கூட அப்படியே அழகா சேர்த்து சொல்லிக்கலாம். எம்என்ன்றது உங்க பேருங்களா ரெண்டு பேருக்கு? ஆமா, மதன் நோபல். அண்ணே மதன், தம்பி நோபல். ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து டெரஸ்லயே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல கப்பி ஃபார்ம் வச்சிட்டு இருக்காங்க. கப்பி ஃபார்ம் சிமெண்ட் டேங்க்ல பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டைம் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல என்னென்ன கப்பி வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். எத்தனை வெரைட்டி ப்ரோ இருக்கும்? ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்கு. 30 வெரைட்டிஸ் இருக்கு. 30 நம்ம வீடியோல காட்டுறது கஷ்டம். ஹைலைட்டா இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும் காட்டலாம். ஓகே ஓகே. ஒரு 15-20 காட்டலாங்களா? காட்டலாம் காட்டலாம், கண்டிப்பா காட்டலாம். என்னென்ன இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். மணி வந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேல ஆயிடுச்சுல ப்ரோ. அடிக்கிற வெயில் இதெல்லாம் தாய்லாந்து உணவு சுட்டு வந்தது. அப்படியே நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தான். ஆமா, ஃபுல்லாமே. அதாவது இது ஏன்னா நம்ம சிமெண்ட் தொட்டில வளர்க்கலாம், பின்னாடி இடம் இருக்கு, சிமெண்ட் தொட்டில வளர்க்கலாம். அந்த ஸ்கீம்னா சொல்றாங்க, நம்ம லோன்னா தராங்க, மானியம். அதை ஏன் நம்ம சிமெண்ட் தொட்டில விரும்பலன்னா, இந்த கப்பியை பொறுத்த வரைக்கும் ஹீட்னாலும் சரி குளிர்னாலும் சரி டக்கு டக்குன்னு அடியாகும். ஓகே ஓகே. இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்துல ரைஸ் ஆகாது, டக்குன்னு மாறாது. இந்த தெர்மோகோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோமு, அது உங்களுக்கு அவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஆனா சிமெண்ட் தொட்டியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், ஹீட்னாலும் சரி குளிர்னாலும் சரி. அதனால மீன் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடி ஆகும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல அவ்வளவு அடி ஆகாது. நல்லா மீன் தாங்குது. ஆமா, அதனால ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், அதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சிருக்கு. ஓகே. இங்க நிறைய பிளான்ட்ஸ்மே வச்சிருக்கீங்க. ஆமா, கப்பிக்காக போட்டுருக்கறதா? இது கப்பியோட பிரீடிங்காக போட்டிருக்கோம், பிளஸ் சேல்ஸும் தான். தாங்கிக்கும். அதாவது ஒளிஞ்சுக்கோங்க. அந்த குட்டி போட்டுச்சுன்னா குட்டி ஒரு சில வெரைட்டி சாப்பிடும். ஓகே. அது சாப்பிடாம இந்த மாதிரி உள்ளக போய் ஒளிஞ்சுக்கிறோங்க. இந்த கோல்டு சாப்பிடாது. ஓகே. இந்த ஒரு சில வெரைட்டி சாப்பிடும், அல்பினா வெரைட்டிஸ் எல்லாமே சாப்பிடும். ஓகே சரி. நம்ம இது ஆல்கே டேங்கா இருக்கு, கிளாஸ் டேங்க்ல ஒவ்வொரு வெரைட்டியா போட்டு காட்டலாங்களா? அப்ப இந்த இதோ ஒண்ணு பாருங்க, இந்த பர்பிள் பெரி டிராகன் சொல்லி. ஓகே. இருக்கிறதுலே அந்த பர்பிள் ஐட்டங்கள்ல டம்பேர் வச்சு அழகா இருக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா டெய்ல பாத்தீங்கன்னா அந்த டிராகன் பேட்டர்ன்ஸ் வரும். நீங்க சொன்ன மாதிரி நல்லா பெருசா இருக்கு, பட்டர்ஃப்ளை மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி தலையில ஒரு கேப் இருக்கும், குட்டியா ஒரு கேப் இருக்கும், அதுவும் அழகா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. டெயில் காட்டுங்க. டெய்ல அந்த டிராகன் பேட்டர்ன்ஸ் வரும், செமையா இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் பர்பிள் பெரி கொஞ்சம் வருஷங்களா இருக்கு. ஆமா, இதுனா ஓல்டு லைனேஜ். ஓல்டு லைனேஜ்னால இன்னைக்கு வரைக்கும் மவுஸ் குறையாது. ஓகே. மவுஸ்க்காக சொல்ல, அவங்க ஆசைதான். ஆமா ஆமா ஆமா, இத பார்த்த யாருக்குனாலும் வாங்க தோணுங்க. அப்படிப்பட்ட வெரைட்டிஸ். ஓகே. இதெல்லாம் ரெடி ஜேர்னல்ஸ் இருக்கு. ஆமா, செமையா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. இது நம்மகிட்ட எத்தனை பேர் வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும். சேல்ஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் ஜேர்னல் சைஸ். இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், சரி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா பர்பிள் மொசைக் பிரிண்டர் ஏர். பிரிண்டட் ஏர். ஆமா, அந்த ஏர் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் பிரிண்ட் வரும். ஓகே ஓகே. அதுதான் பிரிண்டர் ஏர். இது வந்து ஜோனல் சைஸ் தான். உங்களுக்கு ஜோனல் சைஸ் நல்ல கலர் நல்லா இருக்கும். ஓகே. நீங்க சேல்ஸ் பண்றது என்ன சைஸ்ல பண்றீங்க? சேல்ஸ் நாங்க ஜோனல் சைஸும் பண்ணுவோம், அடல்ட்டும் பண்ணுவோம். பெரும்பாலும் அவைலபிலிட்டியை பொறுத்து. ஆமா, பெரும்பாலும் ஜோனல்ஸ் தான் கொடுக்க முடியும், ஏன்னா உங்களுக்கு வர வர காலி ஆயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஜோனல் வந்த உடனே எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு 10 ஜோனல் பேர் வருதுன்னா அடுத்த நிமிஷம் காலி ஆயிரும். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் புது வெரைட்டிங்களோ? ஆமா, இது வந்து பர்பிள் மொசைக் பிரிண்ட் இந்த மாதிரி வராதுங்க தானே? இந்த குவாலிட்டி ஆர்டிங் கிடைக்காதுங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், ஏன்னா எல்லாத்தையும் அந்த ரெட்டு இறங்கிரும். ஓகே ஓகே. நம்ம அந்த ரெட்டு இறங்க விடாம பார்த்து 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 மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே ஓகே. அந்த ஃபுட்டுனா அந்த ஆர்டிமியானா கொடுக்கூடாது, ஆர்டிமியா குடிச்சோம்னா ரெட்டு இறங்கும். பர்பிள்னு வரக்கூடிய கப்பிய பெரும்பாலும் பர்பிளாவே பார்க்க முடியாது. ஆமா, ப்ளூ கலர், கருப்பு கலந்த மாதிரி ஒரு டார்க் ஆயிரும். ஆமா, இதுலதான் அந்த பர்பிள் கலரே பார்க்க முடியுது. இந்த மாதிரி பர்பிள்ல இன்னும் வெரைட்டிஸ் இருக்கு. பர்பிள்ல டார்க் பர்பிள் இருக்கு, ஐவரி பர்பிள் இருக்கு. எனக்கு பர்பிள்ல எடுத்து காட்டுறீங்களா அடுத்து? ஓகே.
இது பர்பிள் ஐவரிங்களா? ஆமா, இது பாத்தீங்கன்னா பர்பிள் ஐவரி பர்பிள்னு சொல்லுவோம். ஓகே. பார்த்தது பிரிண்டர் ஏர் வரும், இதுல பிரிண்டர் ஏர் வராது. ஓகே. அதே மாதிரி இந்த டெயில்ல பாத்தீங்கன்னா அந்த மொசைக் பேட்டர்ன் வராது. பேட்டர்ன் வந்து லைட்டா ஐவரி இல்ல ஐவரின்ற என்னன்னா அந்த கலருக்கு பேரு. பர்பிள்ல ஐவரின்றது இங்க ஃபேஸ் கிட்ட கிரீன், அந்த கிரீனிஷ் மாதிரி ஒரு அடிக்கும். ஓகே ஓகே. அதான் ஐவரி. ஐவரில கிரீன், பர்பிள் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஐவரியில. இது வந்து ஐவரியில பர்பிள். ஓகே. இந்த மாதிரி மீனுக்கு என்ன பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ? இப்போ நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம், டேங்க்ல வளர்க்குறவங்க ஒயிட் பிளாக் தான். பிளாக் போட்டீங்கன்னா கலர் வந்து டார்க்கா எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்கு. ஒயிட் போட்டோம்னா கலர் எடுக்காது. ஓகே ஓகே. பிளாக் சரௌண்டிங் இருந்துச்சுன்னா கலர் நல்லா ஏறி வரும். உடம்புலயே நல்லா பச்சை தெரியுது, பர்பிளும் டைல்ல தெரியுது, பிளாக்கும் தெரியுது, அழகா இருக்கு. அதான் ஐவரி பர்பிள்ன்றது. அதான் இதுல அந்த பச்சை தான் இதுல ஹைலைட்டா தெரியும் பாடியில இருக்கிறது. ஆக்சுவலா இது இன்னும் இதெல்லாம் ஜோனல் சைஸ் தான். இதுனா அந்த பேரண்ட்னா எப்படி இருந்துச்சுன்னா, அதான் எங்களுக்கு இன்னுமே அதை மறக்க முடியல. இன்னும் இதோட அழகா இருந்திருக்கும், பயங்கர அழகா இருக்கும். ஓகே. பேரண்ட் சைஸ்ல மீனுங்க இருக்குங்களா? இல்ல, பேரண்ட் சைஸ் இது இல்ல, மத்த வெரைட்டிஸ் இருக்கா? பேரண்ட் சைஸ்ல ரெட் ஏர் கோய் இருக்கு. ரெட் ஏர் கோய் இருக்கு, அதை காட்டுறோம். பெரும்பாலும் பேரண்ட்ஸ் இங்க வந்து பாக்குறாங்கடா, தெரிஞ்சவங்க வந்து கேக்குறாங்க, தட்ட முடிய மாட்டேங்குது, பெரிய சைஸா வாங்குறாங்க. ஆமா. ஓகே. இப்போ இதெல்லாம் பிரைசிங் எந்த மாதிரி வரும்? 60-70ல இருந்து ஆரம்பிச்சு அது 1000 2000 வரைக்கும் இருக்கு. 60 ரூபா 70 ரூபால இருந்து ஆரம்பிச்சு 1000 ரூபாய் 2000 வரைக்கும் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. சரிங்க ப்ரோ, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாப்போம். இது என்ன ப்ரோ? இத பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்குது பாத்தீங்களா? இருக்கு. ரெட் ஏர் கோயின்னு சொல்லுவாங்க. கோயிலே ரெட் ஏர் கோய். அந்த விங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஏர் பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கும். அதுல 2 வெரைட்டிஸ். இது ஃபுல் ரெட் ஏர் கோய், இது வந்து நார்மல் ரெட் ஏர் கோய். நார்மல் ரெட் ஏர் கோயில நடுவுல கலர் இருக்காது. ஃபுல் ரெட் ஏர் கோயில பாத்தீங்கன்னா கோயினாலே அந்த 2 கலர் வரது. கோயினாலே தலையில கேப் வரும். கேப்பா இருக்கு பாத்தீங்களா? தலையில கேப் வர்றதுக்கு பேர் தான் கோய். ஓகே. இப்போ நீங்க சொல்ற அந்த ஃபுல் ரெட்ல அந்த கேப் இல்ல தானே? அது ஃபுல் ரெட்ல கேப் இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா ரெட் இருக்கறனால பாருங்க, இந்த இங்க பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும், நடுவுல பாருங்க லைட் கலரா இருக்கா? லைட் கலரா இருக்கு. அதுதான். இது ஃபுல் ரெட் ஃபுல்லா கவர் ஆகும், பாடி ஃபுல்லா கவர் ஆகும். நீங்க சொல்ற அந்த ஃபுல் ரெட் கோய் ரெட் ஏர். ஆமா. அவன் கிட்டத்தட்ட ஏஎஃப்ஆர் மாதிரி தான் இருக்குது. ஏஎஃப்ஆரோட இதுனா டபுள் மடங்கு சைஸ் பெருசு, சைஸும் பெருசு. அந்த ரெட் ஏர் வரும் சைடுல, விங்ஸ் வந்து ரெட் ஏர்ல வரும். ஏஎஃப்ஆர்ல அப்படி வராது. ஏஎஃப்ஆர்ல வராது. ஆமா. ஓகே. விங்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ரெட்டா வரதுனால நல்லா இருக்கு. கலரே ரொம்ப பஞ்சியா இருக்கு, தக தக தகன்னு இருக்குங்க. செங்கல் கலர்ல இருக்கு. சைடு வியூவோட டாப் வியூல பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். டாப் வியூல பாருங்க, இன்னும் சூப்பரா அழகா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப தெரியுது அந்த கோய் டிஃபரன்ஸ்னு. சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மேல கேப்பு தெரியும், அங்கிட்டு பாத்தீங்கன்னா கலர் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து இந்த வெரைட்டிஸ்ல மட்டும்தான் கலர் ஃபுல்லா தலையில இறங்குறது. மித்த கோயில பாத்தீங்கன்னா இந்த மூக்குல மட்டும் கலர் இருக்கும், பின்னாடி ஃபுல்லா கலரே இருக்காது. அப்புறம் டெய்ல கலர் இருக்கும். இந்த வெரைட்டில நல்லா பாடியிலயே நமக்கு பாடியிலயும் கலர் ஏறும். ஓகே ஓகே. சரி ப்ரோ, அடுத்து அதான் இருக்குதுல ஃபேவரட்டானது எங்களுக்கு இது கலர்னால. ரைட். மதுரைக்காரங்கனாலே கோவமா அந்த ரெட் கலர் தான் பிடிக்கும். அதேதான். ரைட். மெட்டல் பிளாக் கரெக்ட்டா ப்ரோ? இத பாத்தீங்கன்னா பிளாக் அப்ப எல்லாத்துக்கும் தெரியும். இது பாத்தீங்கன்னா பிளாக்ல மெட்டல், பாடியில மெட்டல். ஆமா, அந்த பாடியில பாத்தீங்கன்னா மெட்டல் கலர் வரும். ஓகே. இதுல வேற வேற லைன் வேற வேற பேட்டர்ன்ல வருங்களா? ஆமா, இதுல நிறைய இருக்கு. ஓகே ஓகே. இன்னும் இதுல கோப்ரா டெயில் இருக்கு. ஓகே. கோப்ரா ஸ்கின் இருக்கு, அத என்னது ஸ்னேக் ஸ்கின் அது இருக்கு. ஓகே. இது மெட்டல். இது நல்லா இருக்கும். டெயில் மட்டும் பிளாக்கா இருந்து பாடியில வந்து இதா இருக்கும். இதுல இன்னும் உங்களுக்கு பிளாக்லயே டிராகன் இருக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் அங்க இருக்கு, வேணா அடுத்து காட்டுறேன். பிளாக்ல டிராகனா? டெயில்ல பேட்டர்ன் வரும். ஆமா, டெயில்ல வந்து டிராகன் பேட்டர்ன் வரும். ஓகே. இதுல கப்பில பாத்தீங்கன்னா மொசைக்கு டிராகன் இந்த 2 இருக்கு. மொசைக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா செயின் லிங்க் வரும். ஆமா ஆமா. டிராகனுக்கு பாத்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும், கோடு கோடா புள்ளி புள்ளியா இருக்கும். ஓகே, அது வர்றப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பர்பிளுக்கு வந்து டார்க்கான பேக்ரவுண்ட் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா, இதுக்கு வந்து ஒயிட் கொடுத்தா. ஆமா, அத லைட் கலர்ல எது கொடுத்தீங்கனாலும் நல்லா வரும். ஓகே. அப்ப டார்க்கான ஃபிஷ்க்கு லைட் பேக்ரவுண்ட். ஆமா, அழகா இருக்கானுங்க. இது மேல் ஃபீமேல் போட்டாலுமே நல்லா இருக்கும். இந்த நிறைய பேர் வீட்டுல வளர்க்குறவங்க கப்பி வாங்குறாங்க, கலர் கலரா வேற வேற வெரைட்டி வாங்கி ஒன்னா விட்டுக்கிறாங்க. அது மிக்ஸ் ஆயிரும். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படி விடலாமா? அதாவது அப்படி விடுறது உங்களுக்கு அதோட இம்யூனிட்டி பவரை குறைக்குங்க வர்ற குஞ்சுங்கள்ல. ஆமா,
ஓகே ஓகே. அது ஒண்ணு. அதுல வர்ற மீனுக்குன்னு ஒரு நேமும் இல்லாம போயிரும். அந்த கரெக்டான அந்த இது இல்லாம போயிரும். அந்த ஜெனட்டிக் இல்லாம போயிரும். ஒரு 2 பேஜ் நல்லா ஒரு 3வது பேஜ் பாத்தீங்கன்னா அது என்ன இதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆயிரும். சாதா கப்பியாவே மாறிடும். வேஸ்ட் தான். விடுறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ப்ரோ, அடுத்து போகலாம்ல? அடுத்து பாப்போம். இந்த வெரைட்டில ஃபீமேல் தான் ரொம்ப ஹைலைட்டுங்களோ? ஃபீமேல் ரெண்டுக்குமே நல்லா இருக்குங்க. மேல நல்லா இருக்கும், ஃபீமேல் நல்லா இருக்கும். அந்த கலரை பாத்தீங்கன்னா அந்த எல்லோ, கிரீன், ரெட் 3 கலந்து இருக்கும். டார்க் நைட் ராக்கன்னு சொல்லுவாங்க. மேலுமே நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ஃபீமேல் சைஸா இருக்கும். அந்த பேட்டர்ன், இந்த ஃபீமேல் பேட்டர்னை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த டிராகன் பேட்டர்ன்ஸ். ஓகே ஓகே. இதுதான் சொன்னேன், இந்த டிராகன் பேட்டர்ன்னா இந்த மாதிரி கீழே கோடு கோடா வந்து புள்ளி புள்ளியா இருக்கும். இதுதான் டிராகன் பேட்டர்ன். இந்த டார்க் நைட்ல. ஆமா, டார்க் நைட் ஒரு 1.5 வருஷம் முன்ன சம்ம ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஆமா, இது ஃப்ளவர் டோஸ்ல ஆக்சுவலா இது டோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய டோஸ். அப்படியே காலிஃப்ளவர் பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே வடிஞ்சு விழுகும். அந்த தெரியுதா? ஓகே ஓகே. டோஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே காலிஃப்ளவர் மாதிரியே அப்படியே மடிஞ்சு விழுகும். ரொம்ப அழகா இருக்கு. இப்படிதான் கேரளா ஃபார்ம் ஒண்ணு வீடியோ எடுத்தேன். அங்கேயும் மீன் இதே மாதிரி ஆகி போச்சு. ஒருத்தர் வந்து அந்த டைம் மென்ஷன் பண்ணி மீன் ஆகி போறத மென்ஷன் பண்ணி ரொம்ப அழகா குட்டி போடுதுங்க மீன் வீடியோ எடுக்கிறது. இது இவ்வளவு குவாலிட்டியா எடுக்கிறோம். இதுல வந்து அவர் அந்த டைம் சொல்லி மென்ஷன் பண்ணி மீன் அழகா வீடியோலயே குட்டி போடுதுங்க அப்படின்றாரு. நான் போய் பாக்குற மீன் ஆகி போயிட்டு பாத்துக்கோங்க, நீங்க குட்டி போடல மீன். என்ன ஃபுட் ப்ரோ தரீங்க? ஏன்னா எல்லாமே வந்து டேங்க் மாத்தணும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லைவ் கொடுப்போம். லைவ் ஃபீட். ஆமா, ஒரு நாளைக்கு வினிகர் கொடுப்போம், ஒரு நாளைக்கு மைக்ரோ பாம் கொடுப்போம், ஒரு நாள் மொயினா கொடுப்போம். நீங்களே கல்ச்சர் பண்ணி? கல்ச்சர் நம்மகிட்ட எல்லா கல்ச்சருமே இருக்கு, நான் காட்டுறேன். கல்ச்சருமே சேல் பண்றீங்களா? கல்ச்சரும் சேல்ஸ் பண்றோம். ஓகே ஓகே ரைட். அது லைவ் கொடுப்போம். அது போக ஆர்டிமியா ஃபிளேக்ஸ். ஆர்டிமியா ஃபிளேக்ஸ். ஆமா, அது போக ஆர்டிமியா ஃபிளேக்ஸ் கொடுக்குறோம். ஃபார்ம் ஃபுட் வாரத்துல ஒரு நாள் மட்டும் கொடுப்போம். ஃபுட்டே வாரத்துல ஒரு நாள் தான் பெரும்பாலும். அப்ப லைவ் ஃபீட்ஸ் தான். லைவ் தான். நம்ம லைவ் கொடுக்கறனால தான் இந்த அளவு குவாலிட்டியா வருது. ஓகே ஓகே. செம்ம அழகா இருப்பா டார்க் நைட். அட எனக்கு எப்பவுமே இந்த ஃபீமேல் தான் பிடிக்கும். ஃபீமேல் பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட் தானுங்களா? பேரண்ட். இது வந்து நீங்க உற்பத்தி பண்ணதா இல்ல எடுத்தது? இல்ல நம்ம உற்பத்தி பண்ணதா, நம்மட்ட இருந்து வளர்ந்ததுதான். இது குட்டினா நம்ம நிறைய வித்தாச்சு, சேல்ஸ் பண்ணி. ஓ சரி 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 சரி, அழகா. சரிங்க ப்ரோ, அடுத்து பாக்கலாங்களா? அடுத்து இது பாத்தீங்கன்னா பிளாக் பார்த்தோம்னா அதுல டிராகன், பிளாக் டிராகன். ஆமா ஓகே. அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அந்த டிராகன் பேட்டர்ன் இருக்கும். பரவாயில்ல. பிளாக் டிராகன்ல நம்ம பிளாக் டிராகன் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதான் பாக்குறேன். நம்ம இந்த கேரளால போய் நிறைய கப்பி ஃபார்ம் எடுத்துருக்கோம். அங்கிட்டு கூட இந்த மாதிரி பிளாக் டிராகன் பார்த்தது. இது பாத்தீங்கன்னா பிளாக் டிராகன் புது வெரைட்டிங்களா இது? இல்ல, பழைய வெரைட்டி தான். யாரும் விரும்பி வளர்க்கறதுல நம்ம எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்களே. இதுல என்ன குறை? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ வரும் எக்ஸாக்ட்டா? இந்த மீனோட ஜோனல் பிரைஸ் சொல்லுங்களேன். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 250 வருது. ஓகே. இப்ப ட்ரையோ அந்த மாதிரி தான் கப்பி பிரீட் பண்ணணும்னு நினைச்சு வாங்குறவங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. பெரும்பாலும் ட்ரியோ நம்ம குடுக்கறது இல்ல. ஏன்னா பேரா தான் தரீங்க? பேரா தான் குடுக்கறது. ஓகே. 2 பேர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. சரிங்க ப்ரோ, அடுத்து பாக்கலாங்களா? பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா சில்லி மொசைக் டம்போ ஏர். ஓகே, சில்லி மொசைக் டம்போ ஏர் ஜோனல் சைஸ். ஆமா, ஜோனல் சைஸ். கரெக்ட்டா இப்ப இதுல வாங்குறாங்கன்னா இந்த சைஸ்ல தான் போகும். ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே. டம்போ ஏர்லாம் ஏஜ் ஆக ஆக அந்த இயர் நல்லா ஏர் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி வரும், நல்லா இருக்கும். ஓகே. டம்போரை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாகிடுச்சுன்னா தரமா இருக்கும். ஓகே. இந்த லாக்டவுன் டைம்ல திடீர்னு கப்பி மேல ஒரு வெறி வந்து எடுத்து பயங்கரமா பிரீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த ரெட் பிளாட்டினோ டம்போ எல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு இருந்துச்சு. அதுல பெரிய பெரிய இயரா எடுத்து பிரீட் பண்ணேன். ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சு, அதுல இன்பிரீட் ஆச்சுனாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு கலர் கம்மி ஆயிரும். ஓகே. இன்னொரு மெயின் பிரச்சனை என்ன வரும்னா பெண்ட் ஆகும். பெண்ட் வந்தது. அதே மாதிரி கலர் வந்து அந்த ரெக்க இருக்கு பாத்தீங்களா, ரெக்கையில அந்த கலரே இல்லாம டம்பர் வந்துருக்கும். இல்ல, நான் பெருசா ஃபேஸ் பண்ணது பெரிய பெரிய இயரா இருந்ததெல்லாம் போக இயரே இல்லாம குஞ்சுங்க. அதுதான் அதை செலக்டிவ் பண்ணணும். நம்ம நல்ல இயர் இருக்கிறதா எடுத்து செலக்டிவ் பண்ணி தனியா பிரீட் பண்ணணும். இன்பிரீட் பண்ணவே கூடாது. அதுல கண்ணா பின்னா அதுங்களை அப்படியே விட. அதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா பேரண்ட தனியா வச்சிருப்போம். அதுல இருந்து ஒரு ஜோனல் சைஸ் கிட்டக்க வரும்போதே நம்ம எடுத்துருவோம்.
பிரிச்சு அதுல சேல்ஸ் தனியா போட்டுருவோம். நாங்க பிரீடிங்காக எடுக்க வேண்டியதை கரெக்டான லைனேஜ் இருக்கிறத கரெக்டா எடுத்து அதை மட்டும் தான் போடுவோம். அப்படி போட்டோம்னா தான் கரெக்டா லைனேஜ் எடுக்க முடியும். இப்ப இந்த கப்பில என்ன ப்ரோ ரேட் வருது? இதுனா உங்களுக்கு 150 வரும் பேரு. 150. ஆமா. இப்ப உங்ககிட்ட எக்ஸ்பென்சிவா 1000 ரூபா 2000 ரூபாய் கப்பி இருக்குன்னீங்க. நம்ம பார்த்ததுல அந்த மாதிரி விலை உயர்ந்த இருக்கு பாத்தீங்களா? ஃபுல் ரேட் இருக்கு. ஆமா. அது பாத்தீங்கன்னா 850 ரூபா. 850. ஆமா. பிளாட்டினம் கோய் டம்போயர் எப்படி கரெக்டா சொன்னோம் பாத்தீங்களா? கேரளா இது கோய். அங்க ஒவ்வொன்னும் தப்பா தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டம் காத்து என் பக்கம் வீசுது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டே பழகிட்டேன். அழகா இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த டம்போயர்னா பயங்கரமா இருக்கும். ரொம்ப நல்லா லென்த்தியா வருது. இயர்ஸ் லென்த் பயங்கரமா இருக்கும். நல்லா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? ஓகே. இந்த மாதிரி வெரைட்டி டாப் ஆங்கிள் இருந்து அழகா இருக்கும். அப்படி எடுங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப கிளாஸ் டேங்க்ல எந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கிளாஸ் டேங்க்ல இதோட பியூட்டி எப்படி இருக்கும்? பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் டார்க் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். டார்க் தான் நல்லா இருக்கும். ஆமா. ஓகே. இப்ப நம்ம லைட்டரா தான் கொடுத்துருக்கோம்ல? ஆமா. இதுலயே நல்லா அழகா இருக்குங்க. இதுல நல்லா இருக்கும். இந்த டெய்ல் இந்த ஏர் பாத்தீங்கன்னா கலர் அவ்வளவு எடுத்து கொடுக்காது. ஓகே ஓகே. அதே டார்க் ஃபேஸா இருந்துச்சுன்னா கலர் இன்னும் நல்லா இருக்கும். ஆரஞ்சு டைல், ப்ளூ ஃபின்னு, பிளாட்டினம் பாடி. ஆமா. கேப்பும் இருக்கு. ஆமா. அதுதான் கோய். இப்படி கேப் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கோய். ஸ்பெசிபிக்கா எப்படி இவ்வளவு அழகா கொண்டு வராங்களோ? தாய்லாந்துக்காரங்க அது கொண்டு வந்துடுறாங்க. அதை பிரீட் பண்ணி மெயின்டைன் பண்றது எவ்வளவு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் ப்ரோ. ஒரே ஒரு டம்போயர் வச்சு நான் போராடின பாருங்க. அந்த ஒரு லைனேஜ் எடுத்து ஒரு லைனேஜ் உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அதை அப்படியே மிக்சர்ல தான் போடணும். தூக்கி போட்டு வேற லைனேஜ் எடுத்து போடணும். அதாவது இப்ப இதுல ஏதாச்சும் 2 பேரண்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பேரண்ட்ல வர ஒரு செட் அப்படியே போச்சுன்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே ஓகே. அந்த செட்டை அப்படியே முடிச்சிட்டு இன்னொரு இதுல இருந்து எடுத்தாகணும். இப்ப நீங்க எடுத்ததுலயே உங்களுக்கு பிடிச்ச லைன் எதை சொல்லுவீங்க? அதாவது ஒரு இந்த வெரைட்டி எடுத்தம்பா, நல்லா அடி வாங்கல, கொச கொசன்னு குட்டி டம்பேர். எனக்கு ஆப் வச்சதுதான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? அதான் எங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னொன்னு பர்பிள் பெரி டிராகன். பர்பிள் பெரி டிராகன் அந்த கையில பிடிச்சு காமிச்சீங்க. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அது இந்த 2 வெரைட்டிஸுமே தாங்குது. ஓரளவு தாக்கு பிடிச்சு நல்லா வருது. சரிங்க. குட்டியை சாப்பிடுறதுல நல்லா பிரீட் ஆகுது. ஓகே ஓகே. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது பாத்தீங்கன்னா ஒயிட் கோய். ஒயிட் கோய். ஆமா. ஓகே. இதுக்கும் கேப் இருக்கு. ஆமா. அந்த கேப் வந்திருக்க ஃபுல்லாமே கோய். இதுவும் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். ரேர். ஆமா. இது பிரீட் பண்ணி எடுக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். அல்பினோ வெரைட்டி. ஓகே ஓகே. குட்டியை படியா திங்கும். அதுக்குதான் இதுக்கு நாங்க பிரீடிங் கேஜ் போட்டு வச்சு எடுத்திருப்போம். ஓகே. உங்களோட பிரீடிங் கேஜ் எனக்கு காட்டுறீங்களா? இருக்கு பாருங்க. ஒயிட் கோய் போட்டிருக்கிற பிரீடிங் கேஜ் இதுதான். ஓகே. இதான் பிரீடிங் கேஜ். ஆக்சுவலா அல்பினோ வெரைட்டிஸ்க்குள்ள இந்த மாதிரி பிரீடிங் கேஜ் போட்டோம்னா தான் குட்டிகளை எடுக்க முடியும். குஞ்சுங்களாம் கீழே வந்துரும், வெளியே வந்துரும். அது இல்லைன்னா போடுற குட்டியெல்லாம் அதே சாப்பிட்றோம். ஓகே ஓகே. அல்பினோ வெரைட்டி மட்டும் தானே? மத்த வெரைட்டி ஒரு சில சாப்பிட தானே செய்யும். மத்த வெரைட்டிஸ்ல ஒரு சில வெரைட்டி சாப்பிடும். சாப்பிடுற வெரைட்டிக்கு ஆனா இந்த கேஜ் கண்டிப்பா இது நீங்களே பண்ணீங்களா? ஆமா. இது நம்ம ரெடி பண்ணி விக்கவும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். கேஜ் சேல் பண்றீங்க. என்ன பிரைஸ் ப்ரோ வருது? இது எவ்வளவு? 200. 200 ரூபா. கொரியருமே பண்ணுவீங்களா? கொரியர் பண்ணலாம். இப்ப மீனுமே எப்படி நீங்க கொரியர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவா இல்ல தமிழ்நாடு மட்டும்? தமிழ்நாடு. அதர் ஸ்டேட்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பக்கத்துல இருக்க நியர் பை சவுத் இந்தியா ஃபுல்லா. ஏன்னா மேக்ஸிமம் 3 days தான். ஓகே. 3 daysக்கு மேல போச்சுன்னா தாங்காது. டெத் ஆயிடும். ஓகே ரைட். இது டைகருங்களா ப்ரோ? ஆமாண்ணே. ரொம்ப அழகா இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டைகர் பேட்டர்ன். மெஜந்தா டைகர் இதுக்கு பேரு. இல்ல இது யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க. இந்த பீஸுக்கு நல்லா பேட்டர்ன் விழுந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் விடுது. ஆமா 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 ஆமா. இவனுக்கு நல்லா அழகா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. டைகர்ல நிறைய இருக்கு. எல்லோ டைகர் இதுனா இருக்கு. ஆனா மெஜந்தா டைகர் தான் அழகு. இது மெஜந்தா டைகர். ஆமா. இது மெஜந்தா டைகர். எல்லோ டைகர்னா சாதா கப்பி மாதிரி இருக்கும். ஓகே. மெஜந்தா டைகர் தான் டைகர்ல அழகு. இந்த கப்பில டைகர்ல அழகு. என்ன ரேட் ப்ரோ வருது? இதுனா உங்களுக்கு 200 வரும் பேர். 200. இல்ல குட்டி இதே இவ்வளவு டீடைலா நல்லா இருக்கானுங்க. இவனுலாம் சைஸ் ஆனா சூப்பரா இருப்பானுங்க. இது இது ஜோனல் சைஸ் தான். ஜோனல் சைஸ். ஆமா. இது இன்னும் பெருசா ஆகணும். ஓகே ஓகே. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது பாத்தீங்கன்னா மெஜந்தா டம்போயர். மெஜந்தா டம்போயர். ஆமா. ஓகே ஓகே. மெஜந்தான்றது அந்த பாடியில இருக்க கலர். அந்த கலர் மெஜந்தா கலர் வரும். ஓகே. பாடியிலயும் டெய்லியும் அந்த மெஜந்தா கலர். ஓகே. 3 கலரா வருது. அந்த ஒரு மாதிரி கிரீன், ரெட், ப்ளூன்னு சொல்லி ஒரு மாதிரி கலந்து வரும். ஓகே ஓகே. அந்த டைல்ல இருக்க பேட்டர்ன் வந்து டிராகன் பேட்டர்ன் தான் இதுக்கு. ஆனா அந்த டிராகன் நேம் வந்து இதுக்கு வரல. வெரைட்டி ஏன்னா அந்த டாட் பேட்டர்ன் வந்து வரல இதுல.
கோடு மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. டிராகன்ல டாட்ஸ் வரும். அந்த டாட்ஸ் வரும். டாட்ஸ் நல்லா கவர் ஆகி வரும். இதுல அந்த டாட்ஸ் வரல, வெறும் கோடு மட்டும் வந்திருக்கு. இதுக்கு டிராகன் பேர் வராது, லெஜெண்டா டம்பையர் மட்டும் தான். செமையா இருக்கு. கலர் நல்லா யூனிக்கா இருக்கு. ஆமா, இதுலயுமே ஒவ்வொரு பீஸுக்கு ஒவ்வொரு மாதிரி கலர் விடுது. ஆமா, இதுல வந்து அதான் டிஃபரெண்ட் கலரா இறங்கும். இதுல இப்ப மத்த வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு கலர் அந்த ஒரு கலர் தான் இறங்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணு கிரீனிஷா இருக்கும், ஒண்ணு ப்ளூ ஷேட் அடிக்கும். இந்த மாதிரிதான் இறங்கும் இதுல. இவன் ரொம்ப நல்லா இருக்கான், ரொம்ப ஹைப்பரா இருக்கான், எடுக்க முடியல, ஓடிட்டே இருக்கான். செம்ம டார்க்கா இருக்கு ஒண்ணு. இது ரேட் என்ன ப்ரோ வருது? இது 150. 150. ஆமா. இப்ப நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருந்து இது வேணும் அப்படின்னா எனக்கு கொரியர் வச்சிடலாம். ப்ரொபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர் வச்சுடலாம். 2 கொரியருமே. ஆமா. கொரியருக்கு எவ்வளவு ஆகும் சென்னைக்கு? கேஜிக்கு 50 rupees வரும். கேஜிக்கு 1 kg. ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. அடுத்து பார்க்கலாமா? AFR ப்ரோ. AFR ஓரளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வெரைட்டிஸ் தான். ஊரெல்லாம் புகழ், உலகமெல்லாம் புகழ். கப்பில இம்போர்ட்னு தெரிஞ்ச ஒரு வெரைட்டிஸ் இது எல்லாத்துக்கும். உங்களுக்கு பிடிச்சதும் இதுதான் சொன்னீங்க. இந்த மாதிரி ரெட்டா வரக்கூடிய கப்பீஸ் நீங்க. அது ரெட் இருக்கோய். ரெட்டியர் கோய் சொல்லிருந்தீங்க. ரெட்டுன்றனால பிடிக்கும் நீங்க. இப்ப AFR ரெட்டா இருக்குல்ல? ஆமா 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 ஆமா. ரெட்டுக்கு துரோகம் பண்றீங்களா? மதுரைக்காரங்கனாலே கோவம் தானே. நல்லா இருக்கு. AFR என்ன பிரைசிங் பண்றீங்க? 150. 150 தான். பா, எவ்வளவு 1000 ரூபாய் ஆரம்பிச்ச மீன் அப்படியே இறங்கி மார்க்கெட் குறைஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கானுங்க. பேண்டா சாப்ரோ? ஆமா, பேண்டா. ப்ளூ பேண்டான்னு சொல்லுவோம். ஓகே. பாத்தீங்கனாலே தெரியும், நம்ம பேண்டா மாதிரி அந்த கலரேசிங் பாத்தீங்கன்னா பேண்டா மாதிரியே இருக்கும். அந்த டோன், அதான் வெள்ளை நீலம் கலந்து வருது. வெள்ளை கருப்பு வந்தா பிளாக் பேண்டா. ஆமா. ஓகே. எனக்கு பேண்டாஸ்ல பிடிச்சதே அதோட மேல இருக்க டார்சல் ஃபின் தான். ஆமா ஆமா ஆமா. கத்தி மாதிரி அழகா வரும். எனக்கு பிடிக்கும் தனிப்பட்ட முறையில. அதே மாதிரி இந்த பேண்டாஸ்லாம் நான் வாங்கி வளர்த்திருக்கேன். என்ன ஆகும், வாங்குறப்ப இந்த மாதிரி நீளமா இருக்கு, வந்தா வீட்டுக்கு வந்தா வெளுத்துருது. அது என்ன காரணத்தினால? ஸ்ட்ரெஸ் தான். மத்தபடி அதை ஃப்ரீயா விட்டு செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்ப கலர் வந்து அந்த இடம் அதுக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னா நார்மல் கலருக்கு வந்துடும். ஓகே ஓகே. பொதுவாவே மீன் எந்த மீன் எடுத்தீங்கன்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது கலரே இருக்காது. என்னோட நம்ம ஒரு மீன் ஆர்டர் பண்ணோம், அவங்க வேற இடத்தையும் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு நமக்கு. வந்திருக்கா? அப்புறம் தான் சொல்லுவேன், வேற கோச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கலர் வந்துடும். ஓகே. ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ஸ்ட்ரெஸ்ல இருக்கதா கலர் இருக்காது. ஓகே. இப்போ இதுல வந்து ஃபீமேல்ஸ் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ஆமா ஆமா. ஓ, இதுவா? அது ரிப்பன். ஓகே. இதுல ரிப்பனும் இருக்கு, நான் ரிப்பனும் இருக்கு. ஓகே. என்ன பிரைஸ் வரும்? ரிப்பன் என்ன பிரைஸ், நான் ரிப்பன் என்ன பிரைஸ்? நான் ரிப்பன் பாத்தீங்கன்னா 180. ரிப்பன் பாத்தீங்கன்னா 600. 600. ஆமா. ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. அடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க என்ன மீனுன்னு. தெரியல, தக தக தகன்னு மின்னுது. பாக்குறதுக்கு கோல்டு மாதிரி தெரியுதா? வாயில ஃபின்ல எல்லாம் கோல்டு இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா கோல்டன் ஒயிட். கோல்டன் ஒயிட். ஆமா, ஒயிட்ல கோல்டு கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே. கோல்டன் ஒயிட். இது நிறைய இந்த ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கடா. ஆமா. இத கோல்டன் சொல்லி விப்பாங்க. இது ஆமா, இத எனக்கு கையில எடுத்து காட்டுங்க. ஆக்சுவலா எனக்கே நடந்திருக்காது. ஓ, நீங்க ஆர்டிஸ்டா இருக்கு. ஆரம்ப காலத்துல ஏன்கே இத கோல்டன் சொல்லி வித்திருக்காங்க. ஓகே. ஆனா இது கோல்டன் ஒயிட். இது கோல்டன் ஒயிட். ஓகே ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. இது எவ்வளவு ப்ரோ, என்ன பிரைஸ் வருது? 150. 150. ஆமா. ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. அடுத்து பார்க்கலாமா? ஓகே. பிளாட்டினம் டம்போ ஏர். ஆமா. இப்போ என்ன ப்ரோ, பயங்கரமான ஏரா இருக்கு. எலிஃபண்ட் ஏர்னு சொல்லுவாங்க. செம பெரிய ஏரா இருக்கு. இப்ப இந்த லைனேஜ் தான் உங்ககிட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னீங்க. ஆமா, இது ஆக்சுவலா நாங்க ஃபார்ம் தொடங்கறதுல ஃபர்ஸ்ட் தொடங்கினது இத வச்சுதான். இத வச்சுதான் ஆரம்பிச்சீங்க. ஆமா, எங்களோட லோகோல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஓகே ஓகே. இந்த பிளாட்டினம் டம்பரை தான் வச்சிருப்போம். உங்க மீனே எடுத்து லோகோல வச்சு யூஸ் பண்ணுவீங்க? ஆமா, எங்க மீன் இல்ல எங்க மீனை ஃபர்ஸ்ட் எங்க லோகோல வச்சிருந்தோம். இப்போ வேற அனிமேஷன் வச்சிட்டோம். அனிமேஷன் மாத்திட்டீங்க. முத இத வச்சுதான் ஃபார்ம் ஓபன் பண்ணோம். ஓகே. லைன்மே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, குஞ்சுங்களும் அதிகமா இடுதா? ஆமா, குஞ்சுங்க நிறைய விடுது. உங்களுக்கு கலரேஸ் நமக்கு உடையல அதுல. ஓகே. இப்ப கஸ்டமர்ஸ் அதிக குஞ்சு இடணும், நல்ல லைஃப் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த லைன்ல நம்பர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே. கிளாஸ் டேங்க்ல ஜோனல் சைஸ்ங்களா? ஆமா, ஜோனல் சைஸ் எல்லாமே. ஓகே. என்ன பிரைஸ் ப்ரோ வருது? இது பாத்தீங்கன்னா 150. 150. ஓகே. இது பாத்தீங்கன்னா கோல்டு. அப்படியே 24 கேரட் சொல்லுவாங்கடா. இந்த லாக்டவுன் டைம் எல்லாம் இதெல்லாம் 24 கேரட் தேடி இருப்பாங்க. 24 கேரட் தான் சொல்லி சேல் பண்ணாங்க. ஆனா இதுக்கு அந்த நேம் இருக்குங்களா? 24 கேரட் கோல்டுன்னு சொல்லலாமா?
ஆக்சுவலா இது பேரண்ட் இன்னும் தெளிவா இருந்துச்சு. ஓகே. இது அவன் குட்டி, என்னோட செல்ல குட்டின்னு சொல்லலாம் அவனை. ஓகே. பர்சனல் மீனா வளர்த்துட்டு இருக்கீங்களா? அதனால இது யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். இது கூட நிறைய தான் கொடுத்துட்டோம், இதை மட்டும் கொடுக்கல. சென்னையில இருந்து யூடியூபர் வந்து இதுதான் வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா? அப்போட அதெல்லாம் தருவன்னு ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டாரு. ஏன்னா இது குடுக்க எனக்கு மனசே வராது. ஏன்னா இவனை பார்த்து வளர்த்தேன். ஓகே. கோல்டுல வந்து பேரண்ட் குஞ்சுங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கு. எல்லாமே இதே லைனேஜ் அது குட்டி தரும். இல்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா அந்த மீன் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா உங்க பேரை சொல்லி வரவங்களுக்கு நான் இல்லன்னு சொல்ல மாட்டோம். இல்லன்றீங்களா? இல்லன்னு தான் அப்படிதான் சொல்லாத மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா கொடுத்துருவோம். ரைட். சரி, அடுத்து பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஐவரி கிரீன். ஐவரி கிரீன் செமையா இருக்கு. ஐவரி பர்பிள் பார்த்தோம்டா. ஆமா ஆமா, அதே மாதிரி இது ஐவரி கிரீன். ஐவரி கிரீன். இந்த பர்பிள் பெரி மாதிரி ஐவரி பெரி எதனா இருக்குங்களா கிரீன்ல? கிரீன்ல இல்ல, கிரீன் டிராகன் இருக்கு. ஓகே ஓகே. டிராகன்ல பேட்டர்ன் வச்சிருக்கு. நல்லா இருக்கு. கிரீன் ஆசைப்படுறவங்க இவன்ட்ட போலாம். ஆமா, எனக்கு பிடிச்சதே நீங்க கிரீன்னா கிரீன் இருக்கு, பர்பிள்னா பர்பிள் இருக்கு. நிறைய இடத்துல மாஸ்கோ கிரீன் இருக்கு. நிறைய இடத்துல பேர்ல மட்டும் தான் பர்பிள் இருக்கும், பேர்ல மட்டும் தான் கிரீன் இருக்கும். ஆமா, கிரீன்ல இருக்காது. அதுதான் நம்ம அந்த குவாலிட்டிக்காக தான் அந்த இதை எடுத்து வைக்கிறோம், நம்ம லைவ் கொடுக்கறது. ஓகே. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து சீத்துரு கோய். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல பாருங்க, இந்த இதெல்லாம் குட்டி இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. வயித்துல இருக்கிற குட்டி அப்படியே தெரியும். குட்டி மட்டும் இல்ல, வயித்துல அந்த பூப்பு இருக்கு பாருங்க, அது முதற்கொண்டு தெரியும். பூப்பு நீங்க அழுத்தமா சொல்லி ஆகணுமா? வயித்துல இருக்க அந்த மஞ்ச குஞ்சுங்க கரு. ஆமா, வட்ட வட்டமா தெரியுது. வட்ட வட்டமா அது கண்ணு ஜெவனல்ன்றதுனால குஞ்சுங்க எதுவும் தெரியல. கண்ணு தெரியும். கண்ணு தெரியும், அந்த தெரியுது பாருங்க, பிளாக்கா இருக்கு பாருங்க இந்த இதுல பாருங்க. நல்லாதான் கூட்டம் இருந்துச்சு, களைச்சு விட்டாரு. ஆமா அப்புறம் கண்ணு தெரியுது. சீத்துரு கோய். சீத்துரு கோயிலே ஹைலைட் அந்த குஞ்சுங்க தெரியறதால. ஆமா. இது வந்து ஏதோ ஒரு கிரீன், மாஸ்கோ கிரீன். மாஸ்கோ கிரீன். ஆமா, தலையில மாஸ்கோ இருக்கு பாருங்க. மாஸ்கோ ப்ளூ முன்ன வந்ததுங்களோ? ஆமா, மாஸ்கோ ப்ளூ இருக்கு. ஓகே. அதுலயே வந்து மாஸ்கோ கிரீன். மாஸ்கோ கிரீன் ஓடிடுச்சுங்களா? ஆமா, ஓடி போச்சு. ஓகே. இதுக்கெல்லாம் பிளான்ட்ஸும் போடல, குஞ்சுங்களும் இருக்கு, பேரண்ட்டும் சாப்பிடாது. கிளாஸ் டேங்க்லயே பேரண்ட் குஞ்சுங்கலாம் ஒண்ணா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூட போட்டுக்கலாம், ஒண்ணும் ஆகாது. ஓகே ஓகே. இது என்ன வெரைட்டி? இது மாஸ்கோ ப்ளூ. அதுலயே ரொம்ப ஓடாத பாத்தீங்களா? நல்ல கேப்புழுகுதா? நமக்கு அதுல கிரீன்லயும் வருமா? கரெக்டா பாக்கும்போது சில பேர் இத பிளாக் நினைப்பாங்க. ஆமா, ரொம்ப டார்க். பிளாக் கிடையாது. ஓகே, ப்ளூ தான். மாஸ்கோ ப்ளூ. ஓகே. டேங்க்ல போடுறப்ப நமக்கு நல்லா தெரியுங்களா? அதாவது வெளிச்சம் நல்லா அடிக்கும் போது தெரியும் நல்லா. ஓகே. இதுல டார்ச் அடிச்சோம்னா தெரியும் நல்லா. நமக்கு தான் வெயில் போயிடுச்சு. ஆமா, 5 மணிக்கு தாங்க ஆரம்பிச்சோம். டக்கு டக்கு டக்குன்னு 1 மணி நேரத்துல ஃபுல்லா இறங்கிடுச்சு. அடுத்து ப்ரோ, இங்க ஃபுல்லா பிளான்ட்ஸ்ங்களா ப்ரோ? ஆமா, நம்மட்ட கப்பீஸ் மட்டும் இல்ல. ஓகே. ஆக்சுவலா மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். NM நர்சரி அண்ட் கப்பீஸ் எல்லாமே அக்வேரியம் பிளான்ட்ஸ். அக்வேரியம் பிளான்ட் தான், எல்லாமே அக்வேரியம் பிளான்ட். இப்போ முன்ன எடுத்து காமிச்சீங்க, அது என்ன பிளான்ட்? இது பாத்தீங்கன்னா ஹைக்ரோஃப்ளா கோரிம்பஸா ஸ்டிக்டான்னு சொல்வாங்க. ஹைக்ரோஃப்ளால தெரியாம கேட்டுட்டேன் ப்ரோ. அது என்னன்னா பேர் எதுவுமே வாய்க்குள்ள வராது, ஆனா எல்லா பேரும் நமக்கு அத்தபடி. இது பாத்தீங்கன்னா சன்செட் பிளான்ட் பாங்க. சன்செட். இதுவும் ஹைக்ரோஃப்ளா பாலிஸ்பெர்மா சொல்வாங்க. ஓகே. நேத்து தான் என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நான் பிளான்ட் எல்லாம் வச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே இலை செடி எல்லாம் காணாம போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்றாரு. அதுக்கு வந்து இந்த டிடிஎஸ் மெயின்டைன் பண்ணணும். டிடிஎஸ் கூட ஒரு சீக்ரெட் சொல்றேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்றேன். அதாவது அக்வேரியம் பிளான்ட்ல 90% பிளான்ட் வந்து ஆர்ஓ வாட்டர். 90%. அப்ப எல்லாமே நம்ம ஆர்ஓ வாட்டர் தான். ஓகே. ஒரு 4 வெரைட்டிஸ் மட்டும் தான் உங்களுக்கு எந்த வாட்டர்லயும் தாக்கு பிடிக்கும். மத்த எல்லாமே ஆர்ஓ வாட்டர்ல தான் இருக்கும். நீங்க காணாம போறதுக்கான ஒரே ரீசன் அதான். வாங்கிட்டு போவீங்க, நாங்க ஆர்ஓல போட்டு வச்சிருப்போம், நீங்க கொண்டு போய் உப்பு தண்ணில போடுவீங்க, 2 நாள் இருக்கும், 3 நாள் காணாம போயிடும், காலி ஆயிரும். ஓகே. இப்ப இந்த இலை வந்து மஞ்சள் ஆகும்ல, அது வந்து நியூட்ரியன்ட் பிரச்சனை, உரம் போடணும். ஆமா, உரம் போடணும். நீங்க வந்து இங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஆர்ஓ வாட்டர் ஊத்தி தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து நம்ம சேல்ஸுக்கு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்ப இருக்கு, 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது எம்டி ஆயிரும். ஓகே. பிளான்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. நமக்கு ஃபார்ம் பாத்தீங்கன்னா அங்க பறவைல இருக்கு, இந்த பிளான்ட் ஃபார்ம். ஓகே. பறவைன்றது இடமா? ஆமா, ஊரு. ஓகே. பறவை முனியமா சொல்லுவாங்கடா, அந்த ஊர். ஓ ரைட். இது என்ன இடம் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா நம்ம தபால் தந்தி நகருக்கு முன்னாடி.
ஓகே, நம்ம லொகேஷன் கொடுத்துக்கலாம். அது கொடுத்துக்கலாம். சரி சரி ரைட். பிளான்ஸ் வந்து இங்க இருக்கிறது. வேற என்னென்ன பிளான்ஸ் ப்ரோ இருக்கு? வேற லில்லினா இருக்கு. மேல போய் பார்க்கலாம். லில்லி ஒரு 10 லில்லி இந்த இருக்கு பாருங்க. இது வந்து எல்லோ. இது காலையிலனா உங்களுக்கு ஃப்ளவர் இருக்கும், காமிச்சிருக்கலாம். இது வந்து எல்லோ கலர் லில்லி. இது பாத்தீங்கன்னா தெரியும். லில்லி எல்லாம் இருக்கிறது சீப்பஸ்ட்னா எவ்வளவு ப்ரோ வருது ஆரம்ப விலை? 100 ரூபாயில இருந்தே இருக்கு. 100 ரூபாயில இருந்து இருக்கு. ஏன்னா அந்த பிளாட்லாம் என்னைய மாதிரி ஆளுக்கு பிடிக்கும். நம்ம கூட வந்து விஜய் இருக்காரு. 1 மணி நேரமா நாங்க வீடியோ எடுக்கிற வேலையிலே இருந்ததுனால வர கரெக்டா கவனிக்க முடியல. இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு மீனை வந்து வாங்கிட்டு தான் போகணும். ஒத்த கால நிக்கிறாப்ல. பர்பிள் பெரி வாங்கிருக்கீங்க. என்ன காரணம் ப்ரோ? இவங்க இவ்வளவு லேட்டா வராங்க. உங்களுக்கு கோவம் அப்படியே வரணுமே நேரத்துக்கு. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறீங்க. இங்கதான் வாங்கிட்டு. அப்படி இல்ல, என்னோட லொகேஷன் இங்க பக்கத்துல திருப்பாலையில இருக்கு. வேற எங்கேயுமே நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து இவங்கதான் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. கப்பீஸ் அதுவும் இல்லாம நம்ம டைரக்டா வந்து நம்ம பாக்குற மாதிரி நேர்லயே வந்து பார்த்து வாங்கிக்க முடியுது. வேற எங்கனாலும் வேற ஊர்னாலும் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா என்ன குவாலிட்டி அந்த மாதிரி நம்ம பார்த்து. குவாலிட்டி எப்படி ப்ரோ? தரமா இருக்கா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே, சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபைடு தான். எதனா பிடிக்கலனாலும் சொல்லுங்க ப்ரோ, மாத்திப்பாங்க. இல்ல பிடிக்கலாம் இல்ல, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஃபுட்டுமே இருக்கு உங்ககிட்ட. ஃபுட்டுமே இருக்கு. ஆமா. ஓ, லைவ் ஃபீட்ஸ் வச்சிருக்காங்க. லைவ் ஃபீட்ஸ். அது போக ஃபிளேக்ஸ். ஓ, எல்லாமே இருக்கு. எல்லாமே இவங்களே பண்றாங்க. அதனால நம்ம வேற எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. ரைட். சரி, ஷூட்டுக்கு நடுவுல கரெக்டா வந்தீங்க, பிடிச்சு போட்டாச்சு. ஓகே, தேங்க்யூ. சார் பாருங்க லில்லி. இது வந்து பிங்க். இப்ப எல்லாம் மூடிருச்சு. ஓகே, காலையில தான் திறக்கும். இது பிங்க். விட்டுருங்க. அந்த அதுல இருக்க பாருங்க. இது வந்து இது வரும். இது பாத்தீங்கன்னா ப்ளூ விசில்னு சொல்லுவோம். இதுல பத்தி மொட்டை இல்ல, ப்ளூ விசில்னு சொல்லுவாங்க. இதா இருக்கு. பரவாயில்ல. சாரி, மெக்ராந்தா ப்ளூ. இது மெக்ராந்தா ப்ளூ. ஓகே, முட்டு வந்தா தான் தெரியுது பிளான்ட். இது பாத்தீங்கன்னா வாட்டர் பாப்பி. இது yellow கலர்ல பூக்கும். ஓகே ஓகே. இந்த ஃப்ராக் பிட்லாம் சொல்லுவாங்கல ப்ரோ, ஃப்ளோட்டிங் பிளான்ட். ஃப்ராக் பிட் அது அங்க இருக்கு. நம்ம பறவை ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, இருக்குடா. இது வந்து ப்ளூ விசில். ஓகே, ப்ளூ விசில் பூத்திருக்கானே அங்க இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இதான் ப்ளூ விசில். பூத்தது உள்ளக்க பூத்திருக்கும் பாரு. பூத்ததான் காட்டுறேன். அது பூத்து முடிஞ்சிச்சாலும் காலையில மட்டும் தான் இது பூக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்ப காலையில பூக்குது, சாயங்காலம் முடிக்குது. இதே பூ நாளைக்கும் பூக்குமா? ஆமா, ஒரு பூத்துச்சுன்னா 3 நாள். 3 நாள் மூடிருச்சா, நாளைக்கு மறுபடியும் இது விரியும். ஓகே. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து விரிஞ்சிட்டு அடுத்து உள்ளக்க போயிரும். ஓகே, இது நல்லா இருக்கு கலர் பாக்குறதுக்கு. இந்த இது பாத்தீங்கன்னா பேரட் ஃபித்தன்னு சொல்லுவாங்க. இது பாண்ட் செட்டப் பண்றவங்க எல்லாருமே வாங்குவாங்க. பாண்ட் பண்றவங்க. ஆமா. என்ன பயன்? இதோட யூஸ் என்ன ப்ரோ? அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணும். அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணும். மேல வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. தண்ணிக்கு வெளிய வந்து வளரும். பேர் பேரட் ஃபீதர். ஓகே. ஃபீதர் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பறவை இறகு மாதிரி இருக்கும். மேல பறந்து இருக்கும்போது அழகா இருக்கும். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா லைஃப் ஃபீடு எல்லாமே இருக்கு. ஓகே. லைஃப் ஃபீட்ல பாத்தீங்கன்னா மொய்னா இருக்கு. இது நம்ம வந்து ஃபீடிங்க்கும் கொடுக்குறோம், பிளஸ் நம்ம வந்து கல்ச்சருக்கும் கொடுக்குறோம். மொய்னா. அடுத்து பாத்தீங்கன்னா டாஃபனியா இருக்கு நம்மகிட்ட. மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் என்ன ரேட் ப்ரோ வரும்? பாக்கே நம்ம 50 rupees கொடுக்குறோம் பிரதர். 50 rupees. ஆமா, அதுக்கு உண்டான ஈஸ்டும் நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே. அது நம்ம தரோம். அது போக ஃபீடுக்கு. ஆமா, அதோட ஃபீடுக்கு. ஓகே. இது வந்து டாஃபனியா, ஃப்ரோசன் டாஃபனியா. பெரிய சைஸ்ங்களா இல்ல சின்னதுங்களா? இது வந்து பெரிய சைஸ். நைஸ் இல்ல, இது பெருசு. நைஸ் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம அடல்ட் கப்பிக்கு போட முடியுமா? அடல்ட்டுக்கு போடலாம், தாராளமா போடலாம். கப்பி பெட்டா அடல்ட் எல்லாத்துக்கும் போடலாம். போட முடியாது. சிக்கலுக்கு போடணும்னா நீங்க இதுல நைஸ்ன்னு தனியா இருக்கு. அது நம்மகிட்ட இருக்கு. நைஸ் டாஃபனியா. டாஃபனியால நைஸ் இருக்கும், அதுவும் இருக்கு. இப்போ வந்து ஃப்ரோசன் ஆட்டிமாவும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இது நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் அடல்ட் கப்பி தான். இதெல்லாம் அடல்ட்டுக்கு தான். அடல்ட் கப்பி தான். அது போக ஆக்டிமா எக்ஸ் இருக்கு, டேப்லெட் எக்ஸ். ஓகே, இது நம்மகிட்ட இருக்கு. இது மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிமா ஃபிளேக்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஆக்டிமா ஃபிளேக்ஸ். இது இந்த பேக் எத்தனை கிராம்ஸ் வருது? இது வந்து பாத்தீங்கன்னா 70 grams 70 கிராம் வரும். 70 கிராம். என்ன பிரைசிங் வருது? 100 rupees கொடுக்குறோம் நம்ம. 100 rupees. ஆமா. இது வந்து ஃபார்ம் ஃபீடு, நம்ம ஃபார்முக்கு கொடுக்குற ஃபுட். இது அந்த வாரத்துக்கு ஒரு நாள். அது இதுதான். இது ஓகே ஓகே. இது வந்து பாக்கெட் நம்ம 50 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 50 ரூபா. ஆமா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோவாம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. மைக்ரோவாம்ஸ் தெரியாதுங்களே. இருக்கிறத காட்ட அது கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே. ஆமா, இப்படி சொல்லிப்போம். நல்லவங்க கண்ணுக்கு தான் தெரியும். எனக்கு இருக்கு தெரியுதுங்க. எனக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கு அப்ப தெரியும். வீடியோ எல்லாருக்கும் தெரியும். சோ நம்மகிட்ட வந்து
இந்த கல்ச்சர்ஸ் இந்த எல்லா சொல்லிருந்தீங்க. வினிகர் நம்மகிட்ட இருக்கு பிரதர். ஓகே. ஆமா, வினிகர் கல்ச்சர் நம்மகிட்ட இருக்கு, அதுவும் இருக்கு. கீழே இருக்கு, வாங்க காட்டுறேன். இல்ல நம்ம அடுத்த டைம் பாத்துக்கலாம். சரி, கல்ச்சர்ஸ் எல்லாமே ஸ்டார்டர் தரீங்க. ஃப்ரோசன்ஸ் வேணும்னா அப்படியே அதுவும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர். சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. எல்லாமே. ஆனா இன்னைக்கு ஓடுன்னு 2 பேரையும் ஓட வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இந்த ஃபுட் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்காவே கொடுக்கலாம். புரியலங்க ப்ரோ? இந்தியா முழுக்காவே கொடுக்கலாம். இந்தியா ஃபுல்லாமா? ஃபுட் பிரச்சனை இல்ல. 3 நாள் அது என்ன தற்கொலை பண்ண போகுது. இந்தியாவே கொடுக்கலாம். ரைட். சரி. லைவ் ஐட்டம் மட்டும் தான் 3 days. 3 days. ஃப்ரோசன் ஆனா கொடுக்க முடியாது, கெட்றோம். ஃப்ரோசன் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம், நாங்க இது பண்ணி கொடுத்துறோம். ஐஸ் போட்டு. ஓகே. ஐஸ் பேக் வச்சு கொடுத்துறோம். ரைட் ப்ரோ. இருட்டிருச்சு, முடிச்சுக்கலாம். உங்க நம்பர் கொடுத்துறேன். லொகேஷன் டைரக்டா கொடுத்துக்கலாமா? கொடுத்துலாம். லொகேஷனும் கொடுத்துறேன். வேணும்ன்றவங்க நேர்ல வந்து வாங்கிப்பாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ். மிக்க நன்றி. நன்றி ப்ரோ. நன்றி டெரர் ப்ரோ. நன்றி ஜாய் ஹாப்பி ப்ரோ.